சீமான் அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து அதாவது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் போட்டி இல்ல. அதாவது 2016 அண்ணன் வராரு, கேலி நக்கல் செய்து கிண்டல் செய்த காலமும் இருக்கு. அன்னைக்கு நான் வேட்பாளர் 2016 நாம் தமிழர் கட்சி சிறுவத்தூர் 3867 ஓட்டு வாங்கினேன். இன்னைக்கு அதே தொகுதியில் வந்து எங்கள் அக்கா இசைப்பிரியா, என் தங்கச்சி இசைப்பிரியா உட்பட எத்தனை பேர் சித்திரவதை வந்து பண்ணி என்னென்ன பண்ணேன். இங்கே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஆண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கா? சமூக நீதி பேசுகிற, சாதி மறுப்பு பேசுகிற, கடவுள் மறுப்பு பேசுகிற. ஏன் கேரளாவில் போராடி வாங்கின இதை வந்து தமிழ்நாட்டில் போராடி வாங்க முடியலையே? என்ன காரணம்? நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த அந்த தேசியனும் மலையாளி, சுத்தமான மலையாளி, அந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன், ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கும் பிறந்து அந்த மக்களுக்காக வாழ்கிறான். விமானம் இருந்தார் இல்லைன்னு நான் சொல்லலை. லட்சக்கணக்கான தொண்டர்களை சம்பாதிக்கிறார். வெறும் படங்களை எடுத்து அவர் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தலை. அவர் ஒரு இயக்குனர், மாற்று கருத்து அல்ல. திரைப்படம் மட்டுமே ஒரு நாடாளுவதற்கான தகுதி இல்லைங்கிற தன்னோட சொந்த பேரை கூட வாசித்துக்கிறேன். மதுரை மத்திய தொகுதி விஜய். நான் வந்து இது தென் மாவட்டம் தான், விருதுநகர். அந்த பகுதி எங்கள் மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்கிறது மதுரை இருக்கும், திருநெல்வேலி இருக்கும், தூத்துக்குடி இருக்கும். இதெல்லாம் இதே மாதிரி இருக்கும் விருதுநகர் மாவட்டம். அந்த பகுதியில் என்ன ஒரு இறுக்கமான கால சூழல்னா, தென் தமிழகத்தில் பைசன் என்ற திரைப்படம் வந்து 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு பகை, தீரா பகை. ஒன்று மட்டும் புரியுது, நீ தலித்தியவாதிகள் என்ன திரைப்படம் எடுத்தாலும் சரி, திராவிடவாதிகள் நீ என்ன வாழ்த்தினாலும் சரி, இந்திய தேசியவாதிகள் இல்லாத குற்றத்தை நீ சுமத்தினாலும் சரி, இடைப்பட்ட காலத்தில் இது கட்டமைக்கப்பட்டது. நாங்கள் எவனோ செய்த சதிக்கு நாங்கள் மாட்டிட்டோம் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்றாங்க. அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்ற ஒற்றை பார்வை எல்லா இளைஞர்களுக்கும் உங்களை மாதிரி தங்கச்சிகளுக்கும் இருக்குது. சரிங்க சார், இவ்வளவு விஷயங்களை நீங்க முன்னிறுத்தி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து அதாவது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் போட்டி, இங்க 4 முனை போட்டி 3 முனை போட்டி நீங்க சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து மக்கள் மத்தியில இந்த புரிதல் இருக்குதா அப்படின்றதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, அதாவது 2016 அண்ணன் வராரு, கேலி நக்கல் செய்து கிண்டல் செய்த காலமும் இருக்கு. அன்றைக்கி நான் வேட்பாளர் 2016 நாம் தமிழர் கட்சி சிறுவத்தூர் 3867 ஓட்டு வாங்கினேன். இன்றைக்கி அதே தொகுதியில் வந்து 1.1 மாறுது, 3, 6, 8, 8.5, 36,50,000 பேர் 12 நாளைக்கு முன்னாடி சின்னத்தை கொடுக்குது அரசு. 12 நாட்களுக்கு முன்பாக அந்த அரசு கொடுக்குது. அந்த ஒளி வாங்கிக்கு மேலே வந்து பல சின்னங்கள் இருக்குது, 7வது 8வது இருக்குது. அந்த ஒளி வாங்கி 36,50,000 பேர் மதுவுக்கு அடிமையாகாமல், காசுக்கு அடிமையாகாமல், இலவசத்திற்கு அடிமையாகாமல், இப்படியா எந்த தேசத்தில் அண்டா குண்டா கோழி மாடு ஆடு சாராயம் கோழி பிரியாணி கோற்று வடை இப்படியாங்க ஒரு இந்த இடத்துல இந்த மக்களை நிலைகுலையை வச்சு நாசப்படுத்திட்டு எனக்கு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறை உரம் வந்து குடிச்சு சித்திரவாதம் பண்ணி கிடைக்கிறேன். எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு ஆண்மை இல்லை. கோயிலாக அலைஞ்சு என்ன செய்ய போகிறேன்? 12 வயசுலேருந்து குட்டிக்கிறியா, 25 வயசில் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் என் புள்ள விளங்கிருன்னா ஆத்தா அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். அவனுக்கு குடிச்சு எல்லாம் மரபணு இழந்தவனுக்கு அவனுக்கு எப்படி அவன் குடும்பத்தை இருக்க முடியும்? அந்த பெண்ணை எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ இன்றைக்கி மக்களுக்கு புரியுதுங்க, இலவசத்தை கொடுத்து நாசம் பண்ணுறான்டா அப்படின்ட்டு. சாராய கடையில் பல லட்சம் கோடி வந்து அல்றான் அவனை பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி. இன்றைக்கி இந்த தலைமுறை என்ன நோக்கி போகுது? அப்போ மாற்றம் ஒருத்தன் வரணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் விரும்புகிறால. 36,50,000 வாக்குங்கிறது சாதாரணம் இல்லைங்க, யோசித்து பாருங்க நீங்கள். இப்போ அப்போ பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம்டா, நீ நெல்றா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறியால. இல்லை அடுத்த தேர்தல் வேண்டாம் என்றோ ஒரு நாள் உங்கள் பிள்ளை, என் பிள்ளை, இவருடைய பிள்ளை அதிகாரத்தில் உட்காருவேன்ல. ஒரு நாள் இருக்கட்டும், நம்ம மண்ணு வாழ்ந்து இறந்துட்டு போவோமே, செத்து தொலைவோமே. தலை வந்து அங்கே ஈழ மண்ணிலே அத்தனை லட்சம் பேர் செத்தா. எங்கள் அக்கா இசைப்பிரியா, என் தங்கச்சி இசைப்பிரியா உட்பட எத்தனை பேர் சித்திரவதை வந்து பண்ணி என்னென்ன பண்ணேன். இங்கே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஆண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கா? சமூக நீதி பேசுகிற, சாதி மறுப்பு பேசுகிற, கடவுள் மறுப்பு பேசுகிற. நெல்லையில் ஒரு கொலை நடந்துச்சு. என் தம்பி கவின் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறியான். அவள் சுபாஷினி, இவன் தேவேந்திர குல வேளாளர், அது மறவர். அவள் 1 லட்ச ரூபா, அது ஏதோ ஒரு கம்பெனியில் மருத்துவராக இருக்குது, சித்த மருத்துவராக இருக்குது. பொருளாதாரம் உள்ள வந்துட்டு எல்லாம் பேருமே விரட்டி வெட்டுறான். அப்போ என்ன இருக்குங்க? இனி 70 ஆண்டு காலம் என்னடா சாதிச்ச நீ? சொல்லுங்க பார்ப்பீங்களே.
சும்மா போட்டு இந்த மக்களை வந்து இலவசத்தை கொடுத்து இந்த தேசத்தை நாசம் பண்ணி எப்படியாவது சாராய கடையை திறந்தா கோடி கோடியாக வரும். முன்ன 100 கொடுத்து இப்போ 500 கொடுக்குறேன், இன்றைக்கி 5000 கொடுக்குறேன். 5000 கொடுத்து மறுபடியும் உட்காந்துட்டோம்னா ஏன் இப்போ மலையாளி இருக்கா, மலையாளியில் வந்து இருக்கார் அந்த பினராயி விஜயன் இருக்கார். ஒருபடி மண்ணை கூட எவனும் கொண்டு போக முடியாதுடா. இது என் மன்றா, இது ஆன்மீகத்தினுடைய இருப்பிடம், தெய்வீகம் வாழக்கூடிய பூமிங்கிறியா. போடியிலேருந்து தேனியிலேருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் வளங்களை பூரா வெட்டி எறிகிற தமிழ் அந்த பொதிகை மலையில் தாங்க பிறந்துச்சு. அந்த மலை இல்லைங்க, மலை இல்லை, பூராத்தும் வளைச்சிட்டேன். கடல் வளம், கனிம வளம் ஏதாவது இருக்குதா? இப்போ கேரளாவில் ஒரு மீனவன் எங்கேயாவது துருக்கியிலேருந்து ஒரு நாட்டில் அந்நிய நாட்டுக்காரை சுட்டு கொள்றேன்னா அவன் இந்திய மீனவன். இங்கே நான் வங்கக்கடலில் செத்து முழுந்தேன்னா நான் தமிழக மீனவன். இவன் எத்தனை தடவை கடிதம் எழுதுறான், என்னோட வீடுறா, இது என்னோட நாடுறா, கச்சத்து இது குர்றா, நீ திருப்பி குர்றா அப்படின்னு. கொடுக்க முடியாது. கொடுத்தேன்னா என்னை அறுத்து விடு போ. ஏன் கேரளால போராடி வாங்கின இதை வந்து தமிழ்நாட்டுல போராடி வாங்க முடியல, என்ன காரணம்? நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த அந்த தேசியனும் மலையாளி, சுத்தமான மலையாளி, அந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன், ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்து அந்த மக்களுக்காக வாழ்றான். தலைவனை திரையுலகத்தில் தேர்வு செய்கிற தற்குறி கூட்டம் இந்த இடத்துல தாங்க இருக்குது. தலைவனை போய் திரைப்படத்தில் மோகன்லால் நடந்து வராரு. அங்கே இருக்க தலைவர்கள்லாம் எந்த தேசத்தையாவது வந்து அட்டகத்தி போடுறவனை நம்புவானாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த தற்குறி மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்களை தான் நீங்க தற்குறின்னு சொல்றீங்களா? மக்கள் தான் இன்னைக்கு தற்குறியா இருக்கிறான். உண்மை தானுங்க. மக்களை தற்குறி ஆக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க அவனை வந்து நீ திரையுலகத்தையுமே விட்டு எந்த சித்தாந்தம் கோட்பாடு இல்லாமல் வந்து ஒரு கூட்டம் கேளிக்கையும் கிண்டலுக்கும், அதாவது திரைப்பட மோகம் மட்டுமே ஒரு நிலத்தினுடைய தலைவனை தீர்மானிக்கிறான் என்றால் அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அறியாமை என்ற ஒரு கோட்பாட்டில் வந்து முங்கி முத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. சீமான் அவர்களும் திரையுலகத்துல இருந்து வந்தவர் தானே சார்? ஆமாங்க. அவர் என்ன, சீமான் வந்து அதாவது ஒரு நாடை ஆள்வதற்கு நடிகன் மட்டுமே சிறப்பு என்பது இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சீமானை வச்சு கடல் வளத்தை பத்தி பேசுங்க 1 மணி நேரம். இல்ல, இப்ப சீமான் அவர்கள் தான் வந்து திரை கவர்ச்சியில தான் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சீமான் அவர்களும் அங்க இருந்து தான் வந்திருக்காங்க. பெரிய நடிகரோ விஜய் என்னதான் இருந்தாலும் திரையுலகத்துல அவர்களும் அது மட்டுமே ஒரு நாடாள்வதற்கான தகுதி இல்லைங்கிறேன் நானு. சீமான் இருந்தார் இல்லைன்னு நான் சொல்லலை. லட்சக்கணக்கான தொண்டர்களை சம்பாதிக்கிறார். பெரும் படங்களை எடுத்து அவர் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தலை. அவர் ஒரு இயக்குனர், மாற்று கருத்து அல்ல. திரைப்படம் மட்டுமே ஒரு நாடாள்வதற்கான தகுதி இல்லைங்கிறேன். தன்னோட சொந்த பேரை கூட வாசித்துக்கிறேன். மதுரை மத்திய தொகுதி விஜய், மதுரை மேற்கு தொகுதி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், அப்படிங்க உன்னோட பேரை கூட மாற்றி எடுக்கிறேன். இன்னும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்க உனக்கு தூப்புள்ள ஒரு 10 நிமிடம் பேச முடியல. 30 பேர் செத்து விழுந்திருக்கான். உங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க அக்கா தங்கச்சியெல்லாம் வந்திருக்கா. காலையில் 12 மணிக்கு உனக்கு அரசு வந்து உன்னை சந்திக்கிறதுக்கான இடத்த கொடுக்கும்போது 7 மணிக்கு வர இந்த பைய திரை மோகத்தில் 9 மணிக்கு போய் நிற்கிறான். 9 மணி கடை கிடையாது, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, முட்டி மோதி மூச்சு திணறல செத்து விழுந்தேன். மேலே இருந்து பார்க்குறேன் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வெக்கம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்க பாட்டு. அந்த 10 ரூபா பாட்டில் நீ ஒரு 1000 பாட்டில் ஒரு 2000 பாட்டில் கொடுத்துருந்தா இத்தனை பேர் செத்துருப்பானுங்க. ஏன் உன்ட்ட காசு இல்லையா? எனக்கு பெரிய உயர்ந்த கேரியர் எனக்கு நான் 200 கோடி வச்சுருக்கேன், நான் அதை விட்டுட்டு வந்திருக்கேன்னா செய்ய. நீ அரசியலுக்கு வந்து மேலே உட்காந்து செய்யணுமா? இத்தனை பேரை கொண்டு தான் செய்யணுமா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகியத்தையும் செய்யணும்னு இல்லைங்க. ஏன் நீங்கள் செய்யக்கூடாதா? மக்களுக்கு ஏன் இவர் செய்யக்கூடாதா, அவர் செய்யக்கூடாதா? யாருனாலும் செய்யலாம். அந்த திமிரு, அந்த போதை, அதிகாரத்தில் உட்காரணும் முதலமைச்சருங்கிற ஒரு போதை, அது வந்து இத்தனை லட்சம் பேரை இழந்து நம்ம இந்த இடத்துல வந்து 1.1லேருந்து 3 வந்து 5, 8 வரைக்கும் வந்து கத்தி 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 மக்களோட தத்துவம் கோட்பாடுகளை கத்தி ஈழத்தமிழர்களுடைய கையிழந்த எத்தனை பேர் இருப்பேன், கருப்பிழந்த எத்தனை பேர் இருக்கேன், தாயிழந்த எத்தனை பறந்து கிடக்கு பூமி பந்து கூட வெட்டி செதறி தகப்பன் ஒரு நாட்டில் இருக்கேன், புள்ள ஒரு நாட்டில் இருக்குது, அகதியாக இருக்கேன். 800 ஆண்டு காலம் அந்த மண் அனாதையாக கிடக்கு. நீ திரைப்படத்தை எடுத்துகிட்டு உனக்கு கிழக்கும் தெரியாது, மேற்கும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, மண்ணை பற்றி பேச தெரியாதுன்னா மூச்சு விட்டுருவேன், மலையை பற்றி பேசவும் தெரியாது, நாடை பற்றியும் தெரியாது, ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை. எந்த திராவிடம் எம்மை இந்த மண்ணில் வீழ்த்தியதோ அதற்கு எதிராக நான் வந்து 16 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் வந்து அப்படியே ரத்தம் சிந்தி நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீ முத்து குளிக்கிற மாதிரி நேற்று வந்துட்டு திராவிடமும் எனக்கு தமிழ் தேசியம் இரு கண்ணுன்னா அப்போ நான் எவ்வளவு பெரிய கணப்பராக்குறேன். சரிங்க சார், இப்போ நீங்கள் திரை கவர்ச்சின்னு சொன்னதுனால ஒரு கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாத கால இடைவெளி தான் இருக்கு. இப்போ இந்த பைசன் போன்ற திரைப்படங்கள்லாம் வந்து தென் மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, இது 2026ல இந்த வாக்கு வங்கியில வரக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மைதான்? இல்லை சகோதரி, ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் வந்து இது தென் மாவட்டம் தான், விருதுநகர் அந்த பகுதி. எங்கள் மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்கிறது மதுரை இருக்கும்,
திருநெல்வேலி இருக்கும், தூத்துக்குடி இருக்கும், இதெல்லாம் இதே மாதிரி இருக்கும் விருதுநகர் மாவட்டம். அந்த பகுதியில் என்ன ஒரு இறுக்கமான கால சூழல்னா, தென் தமிழகத்தில் பைசன் என்ற திரைப்படம் வந்து 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு பகை, தீரா பகை வந்து பார்த்துட்டிங்கன்னா, பசுபதி பாண்டியன் வந்து ஒரு வாக்கிய வரப்பு சண்டை. அந்த வரப்பு சண்டையில் வந்து அவர் அப்போ வெங்கடேஷ் பண்ணையார் சின்ன பையன், கொஞ்சம் வயசு. இப்போ இருக்க சுபாஷ் பண்ணையாரும், அவங்க அப்பா அசூதி பண்ணையார் கொல்லப்படுறாரு, சுப்பிரமணிய நாடார் கொல்லப்படுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் மாற்றி 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 அடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது யாராவது பேசுவாங்களா? இது எப்படி முடிக்கிறது? தமிழ் தேசிய அரசியல்வாதியிலே இந்த சிக்கலுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் தாண்டி மாரி செல்வராஜ்கிட்ட முரண்பாடு என்கிட்ட அதிகமாக இருக்குது. முரண்பட்ட தலித்தியத்தில் நிற்பார் அவர். தலித்தியம் அப்படின்னா ஒரு கோடை போட்டுறாரு. இந்த கோடை போட்டு இந்த புள்ளிக்கு மேலே அவர் 8 எடுத்து வைக்கவே மாட்டார். நாங்கள் எப்போவுமே தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், தாழ்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ள குமுறல், அந்த வலி, என்னோட வேதனைங்கிறதெல்லாம் நிற்பார். அதை தாண்டி வந்து யாரை நீ எதிரியாக சொல்கிற அப்படின்னா, கள்ளன், மறவன், அகமுடையார், நாடார், இதுகளை பூரா நீ ஆதிக்க சாதின்னு சொல்கிறேன். கள்ளர், மறவர், அகமுடையார், நாடார்கள் ஆதிக்க சாதி என்றால் அவன் பேசுகிற மொழி என்னன்னு ஒன்று இருக்குல்ல. நான் எதற்காக இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல வந்து என் வழியை சொல்வதற்கு யார்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, எத்தனை நாளைக்கு நான் எதிரியாகவே அவனை கட்டமைக்கிறது? நான் சொல்லுங்க அப்போ, எத்தனை நாளைக்கு அவனை நான் எதிரியாகவே கட்டமைக்கிறது? நீ பேசுகிற மொழி, நான் பேசுகிற மொழி ஒன்றுடா. எப்படி சண்டை வந்துச்சு? பசுபதி பாண்டியனை வெங்கடேஷ் பண்ணையார் தான் கொண்டான்னு சொல்கிறாங்கல்ல, சுபாஷ் பண்ணையார். நான் ஒரு உண்மை சொல்லட்டா? பசுபதி பாண்டியனை கொண்டது ஸ்டெர்லைட்டு. ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? முதல்ல ஸ்டெர்லைட் வந்து அந்த இடத்துல வரும்பொழுது இதே நாடார்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒன்றாக நின்று அந்த இடத்துல களமாடுறாங்க. இது நச்சு திட்டம், நாசகார திட்டம், இதை கொண்டு வரக்கூடாது. அப்போ அதே இனம் 2 சமூகமும் ஒரு இடத்துல வலிமையாக நின்று போராடும் பொழுது அது 2 பேரும் உடைக்குது. ஒரு தரப்பில் பசுபதி பாண்டியனும் அது வலிமையாக போராடுறாரு, சுபாஷ் பண்ணையார், வெங்கடேஷ் பண்ணையாரும் கடுமையாக போராடுறாங்க. அந்த தரப்பில் இந்த சண்டையை ஊதி 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 வளர்த்தது ஸ்டெர்லைட். கடைசியில் வந்து அசையா சொத்து கொலைகள் 20 கொலைகளுக்கு மேலே நடக்கும் பொழுதே மாற்றி மாற்றி பாம்கரனை அடிக்கிறாங்க, பொன்னேசிக்கு பீர் முகமது தொடர்ந்து அடிக்கிறாங்க, மாறி மாறி அடி விழுந்துட்டுருக்கு. அப்போ கரெக்டாக வந்து பசுபதி பாண்டியனுடைய சொத்து மதிப்பு என்ன மாதிரி அசையும் சொத்து அசையா சொத்து பார்க்க பசுபதி பாண்டியன்ட்ட இல்லை, அரசியல் சொத்து. அப்போ நீ வெளியே இருங்கிறியான். அப்போ நாடார்களும் இது இந்த தலைவர்களோட பகை என்பது அப்படியே சமூகத்திற்கு கடத்துது. செத்து விழுந்த பிறகு என்ன சாதி? தென் மாவட்டங்களில் முதல்ல உங்களை பார்த்தோன்னே என் மனசில் ஒன்று ஓடும், யார் இந்த பிள்ளை என்ன சாதியாக இருப்பா அப்படின்னு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீ என்ன ஆளாக இருப்பாமே? இதுதான் ஒரு மனிதனுடைய சந்திப்பின் முதல் கேள்வி. தென் தமிழகத்தில் நீ என்ன சாதி, நான் என்ன சாதி? இந்த மாற்றம் மக்கள் இடத்துல இருந்து தானே சார் வரணும். அந்த வரணும். அது ஏன்? அந்த காரணம் என்ன? திராவிடத்தினுடைய கத்துக்குட்டி தலித்தியம். அந்த தலித்தியத்தினுடைய வேலை திட்டம் என்னன்னா, எப்போவுமே நான் தாழ்ந்தவன், ஒடுக்கப்பட்டவன், வஞ்சிக்கப்பட்டவன் என்பதை விதைச்சிக்கிட்டே இருக்கும். என் தலைமுறைவருடைய பிள்ளைகளுக்கு நான் எதிரியாக கல்ல, மறவன், அகமுடையார், வன்னியர், கோணார் இவங்களை பூரா நான் ஆதிக்க சாதியாகவே காட்டிக்கிட்டு இருப்பேன். இந்த திராவிடம் என்ன சொல்லுதோ அந்த திராவிடத்தினை கத்துக்குட்டி தலித்தியம் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பைசன் திரைப்படத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல காரியம் என்றால், அவர்கள் சாதியும் தாண்டி வந்து மனிதன் பேசப்பட்டிருக்குங்கிறாரு. இப்போ அது கலவரத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். கேள்வி எடுத்து வைக்கிறேன். அவர் சொல்கிறார்ல, அப்போ அவர் லால் கேரக்டராக இருக்கிற வெங்கடேஷ் பண்ணையார் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குங்க, நான் பாதிக்கப்பட்டேன், அந்த சுயமரியாதை காப்பாற்றுறதுக்கு நான் சண்டை ஓடணும்ல தம்பி அப்படிங்கிறாரு. ஆமாங்கிறாரு. அப்புறம் இவர் பசுபதி பாண்டியான்னு சொல்லப்படுகிற இவர் பாண்டியராஜா வந்து சொல்கிறாரு, நான் எதுக்கு அறுவாடு தானே பாதிப்பறிக்க தெரியலடா, எவனும் மேலேயும் இல்லை கீழையும் இல்லை சண்டை வர்றோம், இதுவே இன்றைக்கி மறந்துட்டாங்கடாங்கிறாரு. அப்போ ஒரு பெண் கொடுக்கும்போது அப்போ சாதிய ஒடுக்குமுறை, இந்த அடக்குமுறை என்பது ஒரு குடியில் மட்டும் இல்லைங்கிறாரு. இப்போ ஒரு சாதியில் உள்ள ஏழை பணக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறானா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். ஒரு குடியில் உள்ள ஏழை பணக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறானா? கொடுக்க மாட்டேன். அப்போ சொந்த ஊர்லேயே வந்து மனத்தி கணேசன், மனத்தி கிட்டா திருவூர் கருத்தியில் விக்ரம், அவன் ஊர்லேயே வந்து கபடி விளையாட அனுமதி இல்லை. அப்போ வந்து ஏற்ற தாழ்வு என்பது இயற்கை நீதி உலகம் முழுவதும் பரவி இருக்குது. அது உன்னுடைய கிராமத்தில் இருக்குது, மாவட்டத்தில் இருக்குது, மாநிலத்தில் இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. தன்னம்பிக்கை என்ற ஒற்றை கருவி அதுதான் வெல்லும், ஒருத்தனை வெல்ல வைக்கும் அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கையை வந்து முன்னிறுத்தி காட்டியிருக்காரு. எந்த சமூகத்தை எதிரியாக கட்டமைச்சானோ அதே நாடார்கள் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர்களான இந்த மனத்தி கணேசன் அவர் வந்து பாகிஸ்தானை ஜெயிக்கிறாரு, சைனா வரைக்கும் போய் அர்ஜுனா விருது வாங்கிட்டு வர்றாரு. அவர் சொல்கிறார், அதற்கு முன்னாடி அவர் வளர்த்து எடுத்தது தங்கராசு ஆசிரியர், அவர் நாடார். புரிஞ்சுங்களா? அப்போ தென் தமிழகத்தில் என்ன அந்த கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதியை மட்டுமே சிக்கல் இல்லை அங்கே. இது அவர் அந்த தம்பி அவன் துருவு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தெரியல. அதாவது ஒரு தகப்பனுடைய படபடப்பு, பதட்டம். என் புள்ள வந்து நான் இருக்கிறேன், எனக்கு 5/11/97 10,000 கலவரம்,
அந்த கலவரத்தில் என்னை டிசியை கொடுத்து வெளியேற்றிடுறாங்க. மறவர்களுக்கும் எனக்கு சண்டை, பெரிய சண்டை வந்துருச்சு 97. அப்போ +1 படிக்கிறேன். அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என் பிள்ளை எந்த விதத்துலையும் அதில் மாட்டிடக்கூடாதுன்னு அந்த பதட்டம் இருக்கும். அதை அப்படியே படமாக்கியிருக்கேன் மனுஷன். என் பிள்ளை வேணாம் சார், நான் என் மகனை கபடி விளையாட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டேன் சார், அது எனக்கு இல்லை சார். அங்கே அவனோட சார் ஒரு வீரர் இருந்தான் சார், கபடி விளையாட்டு அவனோட ரசிகர் சார், அவன் எப்படி செத்து கிடந்தான் தெரியுமா சார், காவிரி ஆற்றுல வெட்டி போகுது, வைகை ஆற்றுல தாமிரவரியில் புறணி ஆற்றுல வந்து வெட்டி வீசிட்டாங்க சார். நான் அதிலிருந்தே இந்த விளையாட்டே எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். இவன் சனினா போக அதைத்தான் விளையாடுவேன்னு கிடக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்போ தங்கராசு நாடார் அவர் சொல்கிறாரு, அந்த ஆசிரியர், சார் ஒருவன் கையில் அருவாள் எடுப்பதும் காலம் அவன் கையில் அருவாளை கொடுப்பதும் அது நம்ம கையில் இல்லை, கண்டிப்பாக வெல்லுவேன். மாவட்ட லெவலில் ஒன்று நடக்குது, ஒரு மேட்ச் நடக்குது பாருங்கள், நீங்கள் எனக்காக சொல்லுங்கள். அவங்க அக்கா சொல்லுது உங்களை மாதிரி, போடா தம்பி விளையாடுறா, அப்பா அப்படி தாண்டா இருப்பார் அப்படின்னு. அங்கே ஜெயிக்கிறான். அப்போ வெங்கடேஷ் பண்ணையாராக சொல்லப்படுகிற அந்த அவர் கந்தசாமி நிற்கிறார், யாரா நல்லா விளையாடுறானடா அந்த பையன், யாரா கை ஒடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அடிச்சிடுறாங்க, அவனை விரட்டிகிட்டே இருக்கான் ஒரு குரூப், ஒரு சண்டையில் கையெல்லாம் ஒடிஞ்சிருக்கு, யார் அவன் அவன் நம்ம ஆள் இல்லைன்னு, ஏய் உன்கிட்ட கேட்டனாடா, அதை கேட்டனா விளையாட்டை மட்டும் பாடுறா அப்படிங்கிறேன். அப்புறம் வாடா இங்கே வாடா தம்பி, என் கூட நில்றா, எனக்கு கபடினா உயிரா, நீ ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படிங்கிறேன். அவன் எல்லா டீமில் இருக்கும்போது அவனை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் பல்ல, அவன் தேவேந்திர உழவாளர், இவன் நாடாரு. ஒரு தடவை ஒரு காட்டில் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, 2 கொலை ஆயிடுது. யாரா காட்டி கொடுத்ததுங்கும்போது எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. அவனுக்கு என்னன்னே தெரியல, எவன் சண்டை ஓட்டியா என்னன்னே தெரியல. தம்பி நீ வீட்டுக்கு போ, நீ வேறு டீமில் சேரு, எது நடந்தாலும் உன்னை தண்டை சொல்லுவாங்க, ஆனால் உன்னை நான் வீரனை தண்டை பார்க்கணும், உன் கண்ணில் அந்த துரோகம் இல்லைடா, நீ அப்படி கிடையாதுடா, நான் நம்ப மாட்டேன்டா, ஏதோ ஒரு கருப்பாடு ஏதோ வேலையை பார்த்துருச்சு, நீ போடாங்கிறேன். மறுபடியும் போறியான், வீட்டுக்கு போறியான், சண்டை நடக்குது, யதார்த்தமாக உள்ளதுன்னு விரட்டும் பொழுது, நீ வெளியேறா, பசுதி வாண்டிய அண்ணனை கொண்டுட்டாங்கடா, நீ எங்கே விளையாடணும்டா, நீ கிளம்புறானே, என்னை விட்டுருப்பா, நான் எதுக்குப்பா நான் ஓடணும், என்ன உன் காலத்திலையும் சண்டை, உன் தாத்தன் காலத்திலையும் சண்டை, உன் தாத்தன் காலத்திலையும் சண்டை, ஏன்டா என்னை இந்த பாடுபடுத்துறியா, என்னை விடுங்கடாங்கிறான். அப்போ கடைசியில் வந்து அந்த மாரி செல்வராஜோட கதைக்களம் என்பது வந்து தன்னம்பிக்கை, இங்கே சாதியம் மட்டுமே சிக்கல்ல, சாதியம் தாண்டி மனிதம் இருக்கிறதுங்கிறத போற்றியிருக்கிறாரு. சரிங்க சார், நீங்க இது வந்து உண்மை நிலவரத்தை தான் எடுத்துரைக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ பாஜகவுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்றாங்க. இதை பார்க்கும்போது மக்கள் மத்தியில கண்டிப்பா இது கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலையும் ஒரு பய உணர்வு இருக்குது, அரசியல்வாதிகள் மத்தியிலையும் ஒரு பய உணர்வு இருக்கு. இது யாருக்கு சப்போர்ட்டா இருக்கும், யாருக்கு அப்போஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் புரியுது, நீ தலித்தியவாதிகள் என்ன திரைப்படம் எடுத்தாலும் சரி, திராவிடவாதிகள் நீ என்ன வாழ்த்தினாலும் சரி, இந்திய தேசியவாதிகள் இல்லாத குற்றத்தை நீ சுமத்தினாலும் சரி, இடைப்பட்ட காலத்தில் இது கட்டமைக்கப்பட்டது, நாங்கள் எவனோ செய்த சதிக்கு நாங்கள் மாட்டிட்டோம் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்றாங்க. அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்ற ஒற்றை பார்வை எல்லா இளைஞர்களுக்கும் உங்களை மாதிரி தங்கச்சிகளுக்கும் இருக்குது. அதனால் ஒரு புதிய மாற்றம் வராதா அப்படிங்கிறதுல எல்லாம் ஏங்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் எத்தனை பேர் குற்றம் சொல்லுங்கள், எத்தனை பேர் சாதி சண்டை இழுத்து விடுங்க, எத்தனை பேர் வெடிகுண்டை போடுங்க, என்னென்ன கருத்துனாலும் சொல்லுங்கள், ஆனால் 3 லட்சம் ஆத்மாக்கள் அந்த இராணுவ கட்டமைப்பு என்பது தமிழர் மண்ணில் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த ஈழ தேசத்தினுடைய விடுதலையை நோக்கி தமிழர் நிலத்தில் பெரும் அரசியல் மாற்றம் வருகிறது. அதற்கு என்னை போன்ற உங்களை போன்ற ஆளுமைகள் வந்து பணபலம் இல்லாமலோ படைபலம் இல்லாமலோ தத்துவ கோட்பாடுகளை மட்டும் வைத்து தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கம் தென் தமிழகத்தில் சாதியாக கட்டமைக்கப்பட்ட என்னை போன்றவங்களுக்கு என் மேலே 22 வழக்கு மலர் 22 வழக்கு மலர் 14 நாளில் நீதிமன்றத்திலே வாழ்நாள் பூரா போயிடுச்சு. பொண்ணு கூட ஒன்று தரமாட்டேன்ட்டான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் பட்ட அடியும் வேதனையும் என்னை இனத்தாலும் மதத்தாலும் பாகுபடுத்தி கூறுபடுத்தி என்னை இந்த மண்ணில் நிலைகுலைய வைத்த இந்த திராவிட கட்சி எதிராக என் பிள்ளைக்கு என்னை மாதிரி வந்து போயிடக்கூடாது, என் பிள்ளை என்னை மாதிரி அலைஞ்சிடக்கூடாது தெருவில். அதில் நான் சரியாக இருக்கிறேன். ஏன்னா நான் பட்ட வழி அடிங்கிறது என் பிள்ளைக்கு போகக்கூடாது. அதற்கு என் தலைவன் பிரபாகரன் வந்து கையில் எடுக்கிறேன். அந்த தத்துவத்தினுடைய கோட்பாடு எங்கள் அண்ணன், என் தாய்க்கு மூத்த மகன் செந்தமிழன் சீமானை வந்து தலைமை ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக விழுவோம். நீங்கள் என்ன சதி செஞ்சாலும் வந்து இந்த மண்ணில் தமிழர் மண் மீண்டும் எழும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் 2026ல் எந்த மாதிரி எதிரொலிக்குது அப்படின்னு. அரசியல் வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சகோதரி.